ஒரு அணுசக்தி நாடா மாறக்கூடாதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் பதறுது? ஈரானோட அணுசக்தி திட்டங்களை சிதைக்கவும் அவர்களுடைய ராணுவ அமைப்பை பலவீனப்படுத்தவும் இதுவரைக்கும் பல மர்மமான கொலைகள் அங்க நடந்திருக்கு. ஈரானோட அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட விதத்தை நீங்க இதுவரைக்கும் ஹாலிவுட் படத்துல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இன்றைய இந்த நிகழ்ச்சியில நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். இது போன்ற பல டிஜிட்டல் கொலைகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் செஞ்சிருக்கு. இன்றைக்கு ஈரானுக்கு நடந்தது ஏற்கனவே இந்தியாவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்தியாவோட அணுசக்தி தந்தைன்னு அழைக்கப்படுற ஹோமி பாபா 1960கள்ல ஒரு விமான விபத்தில் மர்மமான முறையில் இறந்து போனார். இதற்கும் ஈரானுக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறீங்கல்ல, வாங்க பார்க்கலாம். 1966 ஜனவரி 24 ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில ஏர் இந்தியா 101 விமானம் மலையில மோதி வெடித்து சிதறி ஒரு விபத்து நடந்துச்சு. இதுல ஹோமி பாபா உட்பட 117 பேர் பலியானாங்க. ஆனா அது விபத்தே இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன் அப்படின்னு செய்திகள் பரவுச்சு. இந்த விமானத்துல வேறு சில விஞ்ஞானிகளும் பயணம் செய்ததா சொன்னாங்க. அது குறித்த உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியில வரல. ஆனா நம்புவீங்களா, இது ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன்? பிறகு வந்த செய்திகள் தான் நம்மை அதை நம்ப வச்சுச்சு. கான்வர்சேஷன்ஸ் வித் தி க்ரோ அப்படின்ற புத்தகத்துல அமெரிக்காவோட CIA அதிகாரி ராபர்ட் குரேலி என்ன சொன்னார் தெரியுமா? Believe me, he was dangerous. We had to do it. என்னை நம்புங்கள், அவர் ஆபத்தானவர், நாங்கள் அதை செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஹோமி பாபாவை கொலை செய்ய வேண்டியிருந்தது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற கருத்து. விமானத்தோட கார்கோ பகுதியில குண்டு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அது வெடித்து சிதறிதான் அந்த விபத்து நடந்ததாகவும் செய்திகள் வந்துச்சு. அதுவும் கிடையாது. இந்த ஏர் இந்தியா 101 விமானத்தின் மீது இன்னொரு விமானம் வந்து மோதிதான் அந்த விபத்து நடந்துச்சு. மலையில் ஏர் இந்தியா 101 மோதலன்னு ஒரு மலையேற்ற வீரர் நேர்ல அந்த இடத்தை போய் பார்த்துட்டு செய்திகளை சொன்னாரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஹோமி பாபா மரணம் குறித்து ஒரு முறையான விரிவான விசாரணை நடக்கல அப்படிங்கறதா உண்மை. அதனால அதுல இருக்க மர்மமும் வெளியில வரல.